ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சுடியில வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? இல்லையா? அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இந்த வீடியோல வந்து கேன்வாஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நான் வந்து ஆல்ரெடி இதில நெக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம சுடிதார் கிளாஸ் பார்க்கும்போது இந்த கேன்வாஸ் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லி தந்துருந்தேன். இப்போ இந்த வீடியோல எப்படி இத யூஸ் பண்ணணுங்கிறத மட்டும் பார்த்துக்கிடுவோம். கேன்வாஸ்ல வந்து 2 சைடு இருக்கும். இது வந்து ஒரு பேப்பர் தான். ஒரு சைடு வந்து இதில க்ளூ இருக்கும். இன்னொரு சைடில க்ளூ இருக்காது. ஸோ 2 சைட்லயே நல்லா பாருங்க. பார்த்துட்டு அதில க்ளூ எந்த சைடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாவே கண்டுபிடிச்சிருவீங்க. தெரியல அப்படின்னா வாட்ஸ்அப்ல என்ட்ட கேட்டுக்கோங்க. இந்த கேன்வாஸோட ரேட் பார்த்தீங்கன்னா, 1 மீட்டர் ஒரு ரூ. 25 அந்த ரேஞ்சில தான் இருக்கும். இப்போ வந்து க்ளூ இந்த சைடு இருக்கு. அந்த க்ளூ துணியில படுற மாரி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து அயர்ன் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு துணிய இது மேல போட்டு, அதுக்கு மேல அயர்ன் பண்ண போறேன். ஏன் இப்படி துணி போட்டு அயர்ன் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து நான் பின்னால சொல்றேன். நம்ம வந்து க்ளூ சைட ஒரு வேளை மாத்தி வச்சுட்டோம் அப்படின்னா, இந்த கேன்வாஸ் வந்து வேஸ்ட்டா போயிரும். ஸோ க்ளூ வந்து எங்க இருக்கு அப்படிங்கிறத கரெக்ட்டா பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ளேஸ் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான். நம்ம அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து நல்லா ஒட்டிக்கிறோம் துணியில. எனக்கு பார்த்தீங்கன்னா, அதில வந்து கொஞ்சம் சுருங்கியிருக்கு கேன்வாஸு. இப்படி சுருங்காம இருக்கணும் அப்படின்னா, துணி போட்டு தான் நம்ம வந்து இப்போ வந்து நான் அத கட் பண்ணிருவேன். அதனால எனக்கு இதில பிரச்சனை இல்ல. ஆனா நம்ம நெக்கோட ஷேப்ல எங்கேயாவது இது சுருங்கிட்டு அப்படின்னா, டிசைன் வந்து ஒழுங்கா வராம போயிரும். அதுக்காக தான் நம்ம வந்து ஒரு கிளாத் அது மேல போட்டு, அதுக்கப்புறம் அத அயர்ன் பண்ணுறோம். வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சைடில 2 பக்கமும் ஒரு 1/2 இன்ச்சு இல்லைன்னா 3/4 இன்ச்சு கிட்ட விட்டு கட் பண்ண போறோம். மேலே வந்து கரெக்ட்டா அந்த கேன்வாஸ் வரைக்கும் கட் பண்ணிக்கலாம். பட் சைடில கீழ 2 பக்கமும் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு 3/4 இன்ச்சு இல்ல 1/4 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்க. நான் வந்து இதில வந்து 3/4 இன்ச்சு விட்டுருக்கேன். ஸோ இந்த மாரி கட் பண்ணி விட்டுட்டு, ஒரு சிசர் கட் குடுத்துக்கலாம். சுத்தி நெக் டிசைனை சுத்தி சிசர் கட் குடுத்துக்கோங்க. இத வந்து நாட்ச் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்ச் பண்ணி விடுறது அப்புறம் சிசர் கட் எல்லாமே ஒண்ணு தான். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு, இதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லா மடிச்சு ஸ்டிச் பண்ண போறோம். இந்த மாதிரி மடிச்சு சுத்தி ஸ்டிச் பண்ணணும். ஒரு 1/2 இன்ச்சில இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மே மந்த் குரூப் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா, எல்லாரும் மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கீங்க. அதே மாதிரி ப்ரைவேட்டா என்ட்ட பேசும்போது எல்லாரும் நல்லா பேசுறீங்க. ஆனா கமெண்ட் செக்ஷன்ல வந்து யாருமே ஆக்டிவா இருக்கிற மாரி எனக்கு தெரியல. கமெண்ட் பண்ணவங்க தான் எல்லா வீடியோக்கும் கீழ கமெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நீங்களும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்கள் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட கமெண்ட்லேயே கேளுங்க. நான் கமெண்ட்ல ரிப்ளை பண்ணும்போது தெரியாதவங்களுக்கும் அது வந்து தெரியும். டவுட் கேட்க சில பேர் ரொம்ப யோசிக்கிறாங்க. அவங்களுக்கும் கமெண்ட்ல பார்க்கும்போது புரியும். அதுக்காக தான் சொல்கிறேன்.
ஸோ ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது கேட்கணும் அப்படின்னா தயங்க வேண்டாம். யாருனாலும் என்ன டவுட்னாலும் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன், அவ்வளோதான். எத்தனை தடவை டவுட்ஸ் கேட்டாலும் நான் சொல்லித்தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கமெண்ட்டில் இன்றைக்கி கண்டிப்பாக எல்லாருமே பேசுங்க. இப்போ வந்து இந்த மாதிரி சுற்றி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ சுடி கிளாத்தில் சென்டரில் நாச் பண்ணியிருக்கேன். இதுலேயும் சென்டரில் மார்க் பண்ணியிருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு பின் குத்திக்கலாம். அப்படின்னா தான் துணி வந்து விலகாமல் இருக்கும். கீழேயும் ஒரு பின் குத்திக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த நெக்கு வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். கேன்வாஸை ஒட்டி ஸ்டிச் பண்ண போகிறோம். கேன்வாஸ் மேலே ஸ்டிச் பண்ணிடாதீங்க, கேன்வாஸை ஒட்டி ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடித்ததும் சென்டரில் இப்படி கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு மீதியை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதில் சின்ன சின்ன சிசர் கட் கொடுத்துக்கோங்க. ஏன் சிசர் கட் கொடுக்கோம் அப்படின்னா, அப்போனா தான் துணி வந்து நல்லா திரும்பும். அதுக்காக தான் சிசர் கட் கொடுக்குறோம். ஸோ சிசர் கட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி பாருங்கள். கரெக்டாக சிசர் கட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா துணி வந்து கரெக்டாக திரும்பிடும். ஸோ இப்போ திருப்பிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்டிச் கொடுக்க போகிறோம். சென்டர்லேயும் சிசர் கட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக திரும்பிடும். ஓகே, அவ்வளோதான். இப்போ அடுத்து இதுக்கு மேலே ஸ்டிச் பண்ண போகிறோம். இதோட பேக் சைடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து உள் பக்கம். இந்த கேன்வாஸ் வந்து தூக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு மேலேயும் நம்ம வந்து ஒரு ஸ்டிச் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இதில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த இடத்துலையும் தையல் போடணும். கேன்வாஸ் தெரியாமல் இருக்கிறதுக்காக அதுலேயும் ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க, நம்ம வந்து உள் பக்கம் தான் தையல் போட்டுட்ருக்கோம். இப்போ நான் தச்சிட்ருக்கிறது வந்து உள் பக்கம். வெளிப்பக்கம் இதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா நெக்கோட, அதாவது சுடிதாரோட உள் பக்கம். இது பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கம். பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் சுடிதார் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கேன்வாஸ் வந்து யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். கேன்வாஸ் வந்து ரொம்ப ரேட் கம்மி, பட் அதோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து எனக்கு வந்து சர்டிஃபிகேட்லாம் வேணாம், ஆனால் நான் வந்து உங்கள்கிட்ட டவுட்ஸ் கேட்கலாமா, இதெல்லாம் ஸ்டிச் பண்ணி நான் உங்களுக்கு சென்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிறவங்க தான் எல்லா கிளாஸுமே சென்ட் பண்ணணும். மற்றபடி டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் யாருனாலும் என்கிட்ட டவுட்ஸ் கேட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா அது மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.